கனகராஜ் சார், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? திமுக உங்களுக்கு தெரியும், திமுகவோட 75 ஆண்டுகள் வரலாறு. காங்கிரஸ் பல ஆண்டுகள் தொடர்ந்தே திமுகவோட பயணிச்சுட்டு இருக்கீங்க. கம்பேக் அவங்க எப்படி மீண்டும் வர்றதுக்கான வேலைகளை செய்வாங்க, கட்டமைப்பு தெரியும். முன்னாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களுடைய இன்றைய அந்த செயற்குழுவில் சொல்லப்பட்ட விஷயங்களை எப்படி பார்க்குறீங்க? சரி, என்னை பொறுத்தவரையிலும் சுருக்கமாக சொல்லணும்னா 10 நிமிஷம் இருக்குது சார், விரிவாக சொல்லலாம். 10 நிமிஷம் இருக்குது, விரிவாக சொல்லலாம். விரிவாகவே நான் சொல்கிறேன். முதல்ல இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலும் நாங்கள் எங்களுடைய கட்டமைப்பு என்னென்னா, தலைவர், ஆல் இண்டியா செக்ரட்டரி, அதுக்கப்புறம் பிசிசி பிரசிடெண்ட், அதுக்கப்புறம் டிசிசி பிரசிடெண்ட், டிஸ்ட்ரிக்ட் காங்கிரஸ் கமிட்டி பிரசிடெண்ட், இப்படி தான் இருந்தது. ஸ்டேட் பிரசிடெண்ட் தான் மாவட்ட தலைவர்களை போடுவாங்க. சரி, எங்களுடைய ஆர்டிகல் 10 அதுதான் சொல்லுது. ஆர்டிகல் 10 ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் கான்ஸ்டியூஷன் பிரகாரம் அமெண்டட், இப்போ நாங்கள் லேட்டஸ்ட் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாவட்ட தலைவர்களை அகில இந்திய செயலாளரை அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஸ்டேட் பிரசிடெண்ட்டுக்கிட்டேருந்து போய் இப்போ அதுக்கு தான் நாங்கள் வந்து ரீசெண்டாக எங்களுடைய அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இப்போ ரீசெண்டாக ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டார். சங்கதன் ஸ்ரீஜன் அபியான் அப்படின்னா அமைப்பு உருவாக்குதல் இயக்கம், புதிய இயக்கம், அதாவது நேரடியாக மாவட்ட தலைவரை போடுறது. சரி. ஸோ அந்த ஆர்டிகல் 10 அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து இன்றைக்கி நேரடியாக அவங்களுக்கு அப்சர்வரும் போடுறாங்க. ஸோ இது வந்து இப்போ ஏஐசிசியே எடுத்துக்கிச்சு. இதுதான் எங்கள் கான்ஸ்டியூஷன். ஸோ இதில் நாங்கள் என்ன கொடுக்குறோன்னா, முன்னுரிமை எஸ்சி எஸ்டிக்கு ரிசர்வேஷன் கொடுக்குறோம், ஓபிசி ரிசர்வேஷன் கொடுக்குறோம், யூத்துக்கு கொடுக்குறோம். இதுதான் எங்கள் பேட்டர்ன். ஸோ இதை அப்படியே நீங்கள் இன்றைக்கி பிஜேபிக்கு வாங்க. பிஜேபியை பொறுத்தவரையிலும் அதே போல் அங்கே வந்து நேஷ்னல் பிரசிடெண்ட், தலைவர், தேசிய தலைவர், அடுத்தது மாநில தலைவர், அவர்களுக்கு கீழே மாநில தலைவர் தான் மாவட்ட தலைவர்கள் அதிகாரம், அவங்கள தான் நியமிக்கிறதுல இதில் இப்போது முக்கியமான விஷயம் என்ன, ஏஜ் கேப் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஏஜ் கேப்பை பொறுத்தவரையிலும் நீங்கள் இப்போ 75 இப்போ ஆர்எஸ்எஸ் சொல்லுது, பிஜேபி சொல்லுதுன்னா, இப்போ அதில் ரிலாக்ஸேஷன் வந்து பிஜேபி என்ன பண்ணிட்டாங்க, நிறைய தலைவர்கள் வந்து பதவியில் இருக்கிறாங்க, அதனால் அவங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு அவங்க ஒரு ரிலாக்ஸேஷன் வந்து திரு ஜேபி நட்டா அவர்கள் தேசிய தலைவராக இருந்தபோது கொண்டு வந்துட்டாங்க, ஒரு திருத்தம். ஆனால் ஆர்எஸ்எஸ்ஐ பொறுத்தவரையிலும் 75 வயது அடைந்து விட்டால் எந்த பதவியிலும் இருக்கக்கூடாது. இப்போ அதை திமுக கூட எப்படி அதை தான் வரேன் நான் அதான் அங்கே சொல்லி முடிச்சுட்டு இப்படி வரேன். ஸோ இப்போ பிஜேபியில் அதுதான் பேட்டர்ன். இப்போ அப்படியே டிஎம்கேக்கு வருவோம். டிஎம்கேவை பொறுத்தவரையிலும் 1949 உருவாக்கப்பட்ட இந்த இயக்கம் தந்தை பெரியாரை மையப்படுத்தி தான் உருவாக்குனது. தலைவர் பதவி அவருக்கு தான், மீதி பொதுச் செயலாளர் பதவி தான் நமக்கு அப்படின்னு சொல்லி அண்ணா மறைவுக்கு பிறகு அந்த தலைவர் பதவிக்கு ஒரு திருத்தம் கொண்டு வந்து 69 பொதுச் செயலாளர், அதன் பிறகு மாவட்ட செயலாளர். இப்போ இவங்க கொடுத்த என்ன இன்னோவேட்டிவாக இந்தியாவில் இப்போ கொண்டு வந்தாங்கன்னா, யாருமே செய்யாதது, திரு கலைஞர், மறைந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த நல்ல திட்டம் என்ன என்றால், மாவட்டம் வாரியாக ஜாதி அடிப்படையில் மாவட்ட செயலாளர்களை நியமிப்பது. இதுதான் அவர் வந்து இன்னோவேட்டிவாக கொண்டு வந்தார். அது சக்ஸஸாகவும் ஆச்சு. ஆனால் மறைந்த முன்னாள் முதல்வர் திரு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களோ, அல்லது புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்களோ, அல்லது காமராஜர் அவர்களோ ஜாதி அடிப்படையில் பார்க்கல. அவங்கெல்லாம் அந்த ஃபார்முலாவை செக்ரட்டரி, அதாவது நான் கட்சி கட்டமைப்பு அமைப்பதில் செக்ரட்டரி ஜாதி அடிப்படையில் அவங்க போடல, இவங்க தான் அந்த ஃபார்முலாவை கொண்டு வந்தாங்க. அதனால் இப்போ எல்லாரும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு சிலர் ஃபாலோ பண்ணுறாங்க, ஒரு சில கட்சிகள் ஃபாலோ பண்ணுறதில்ல. இதுதான் இப்போ இங்கே இருக்கிற இது. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, 70 வயது நீங்கள் கேப் கொடுக்குறீங்க, நீங்கள் தான் திருத்தம் கொண்டு வந்திருக்கீங்க. இப்போ இந்த 70 வயது வரம்பு என்பது எல்லாருக்கும் பொருந்துமா? அது கேள்வி. இப்போ அப்படி பொருந்தினால் எல்லாருக்கும் தான் சொல்லியிருக்காங்க. ரைட்டு, எல்லாருக்கும் பொருந்தும் என்றால் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு பொருந்துமா? இல்லை, மாவட்ட செயலாளர் தான் சொல்லியிருக்காங்க. மாவட்ட செயலாளருக்கு மட்டும் பொருந்தும். இப்போ மாநில தலைவருக்கு அது பொருந்துமா பொருந்தாதா? அவங்க பைலாவில் என்ன இருக்கு? தலைவருக்கு வந்து அதுதான், அது சைலண்டாக இருக்கு, அதை பற்றி எதுவுமே இல்லை. ஸோ நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் மாநில தலைவருக்கு டிஎம்கே பைலாவில் ஏஜ் ஃபேக்டர் வந்து கிடையாதா, இல்லை இருக்கா? அது ஒரு கொஸ்டின். நான் அது உங்ககிட்டயே விட்டுறேன். என்னை பொறுத்தவரையிலும் அதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு வயது வரம்பு என்பது மாவட்ட செயலாளருக்கு வந்தால் அது மாநில தலைமைக்கும் வரும், இயற்கை.
அது இல்லைன்னு சொல்ல முடியாது, எல்லாருக்குமே அப்ளிகபிள் தான். எக்ஸம்ஷன் வந்து ஒருத்தருக்கு இருக்கும், ஒருத்தருக்கு இருக்காதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இயக்கம் என்பது எல்லாரையும் சார்ந்தது, கட்சி தொண்டர்கள் அனைவரையும் சார்ந்தது. ஆகவே அனைவரும் நாளைக்கு யார் வேண்டுமானாலும் அண்ணா திராவிட முன்னேற்றத்தில் பூக்கடை வைத்தவர் கூட தலைவராகலாம். இதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஃபார்முலா. அதுதான் அம்மையார் புரட்சித் தலைவர் அம்மா செய்துவிட்டு போன ஒரு விஷயம். அதே போல் திமுகவில் இப்போ நீங்கள் சொல்கிற சக்ஸஸ் ஃபார்முலா இது அப்படின்னு சொன்னீங்கன்னா, என்னை பொறுத்தவரையிலும் சக்ஸஸர் ஃபார்முலா தான் நான் பார்க்குறேன், வாரிசு ஃபார்முலாவாக தான் நான் பார்க்குறேன். அடுத்தது கம்பேக் ஃபார்முலா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, இது கம்பேக் இல்லை, ஃபுல்லாக நான் சொல்கிறது ஹோம் பேக் ஃபார்முலா. ஹோம் பேக் வீட்டில் தான் ஆரம்பிக்குது, வீடு தான். இப்போ எதுக்காக அதை தயார் செய்கிறாங்கன்னா, நாளைக்கு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஏற்றவாறு அமைப்பு செயலாளர்களை, மாவட்ட செயலாளர்களை உருவாக்க வேண்டும். ஹோம் பேக். கம்பேக்ன்றது அரசாங்கத்திற்கு, அதிகாரத்திற்கு, அது கிடையாது. இங்கே ஃபுல்லாகவே ஹோம் பேக் ஃபார்முலாவாக இருக்கலாமா அப்படி என்று எனக்கு தோணுகிறது. அதுதான் முக்கியம். ஏன்னா சீனியர் லீடர்ஸ் எல்லாருமே நல்லா வேலை செய்கிறவங்க. கேஎன் நேருவாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி பொன்முடியாக இருந்தாலும் சரி, துரைமுருகனாக மூத்த தலைவர் துரைமுருகனாக இருந்தாலும் சரி, அவரெல்லாம் பண்பற்ற அரசியல்வாதி. ஏவா வேலுவாக இருந்தாலும் சரி, அவர்கள் இன்றைக்கு கட்சியை ஜெகத் ரட்சகனாக இருந்தாலும் சரி, நல்வழியில் எடுத்து செல்ல எல்லா ஆளுமையும் திறமையும் இருக்கின்ற தலைவர்கள். இப்போ அவர்களுக்கு தெரியும் எந்தெந்த மாவட்டத்தில் இப்போ எப்படி இருக்குது, எப்படி கட்சியை கொண்டு போகணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். நீங்கள் இப்போ அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டு கொடுக்குறேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அப்போ அந்த ரிட்டையர்மெண்ட்டு யாருக்காக கொடுக்குறீங்க? இப்போ ஏற்கனவே ஜெயித்தவங்க எல்லாமே சீனியர்ஸு, தோற்றவங்க எல்லாமே இளைஞர்கள். ஆக இளைஞர்களை கவரும் வகையில் திமுக இல்லை. திமுக இன்றைக்கு இளைஞர்களை இழந்து விட்டது. அதற்காகவே இவர்கள் மீண்டும் இன்றைக்கு திரு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்களுக்காக, அவர்கள் விரும்புகின்ற, அவர்களுக்காகவே ஒரு மாவட்ட செயலாளர்களை இன்றைக்கு உருவாக்க வேண்டும் என்று நடக்கின்ற ஒரு விஷயம் தானே தவிர, என்னை பொறுத்தவரை இருக்கல. நீங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு தலைமை முடிவு எடுக்குது, சரி. ஆனா அந்த வெற்றி ப்ராசஸ்க்கு இந்த மாதிரியான மாற்றங்கள் தேவை தானே சார்? அந்த மாற்றங்களை அதனால் சார் மாற்றங்கள் தான் ஒர்க் அவுட் ஆகலையே. நீங்கள் இப்போ தேர்தலில் நீங்கள் எல்லா இளைஞர்களுக்கு நீங்கள் இப்போ பெரியவர்கள் தானே ஜெயிச்சு வந்திருக்காங்க. இளைஞர்கள் எங்கே? சட்டசபையில் பேசுகிறது இன்றைக்கு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி அவர்கள் தான் பேசுகிறாரே தவிர வேறு யாரும் பேசலையே, காணவில்லையே. அங்கே இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கின்ற அனைத்து எம்எல்ஏக்களும் இளைஞர்கள் பட்டாலும் இன்றைக்கு இளைஞர்கள் பேச தெரியாமல் பேசுகிறாங்க. அது வேறு விஷயம், அவங்கெல்லாம் கற்றுக்குவாங்க. ஏன்னா இன்றைக்கி சார் நான் இடையூரில், நான் உங்களுடைய இடையூறு தேவையில்லை சார், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணல, எதுவுமே சொல்லலை. நீங்கள் சொல்கிற கருத்துக்களை எல்லாமே வாங்கிட்டேன், எதுவுமே மறு கருத்துக்களே தெரிவிக்கிறேன். அதாவது இன்றைக்கு அன்றைக்கு 1967 எப்படி ஒரு இளைஞர்கள் மாணவர்கள் வந்தார்களோ, எப்படி கர்ம வீரர் காமராஜர் அவர்களை சீனிவாசன் என்ற மாணவனை, சட்டக்கல்லூரி மாணவனை அன்றைக்கு சட்டம் முடித்த கையோடு நிறுத்தினார்களோ, அதுபோலத்தான் ஒரு வேகம் இங்கேயும் இருக்கின்றது. என்னை பொறுத்தவரையிலும் நான் சொல்ல வர்றது என்னன்னா, ஃபுல்லாகவே சொல்கிறேன், ஆணித்தரமாக சொல்கிறேன். இனிமே தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு கட்சி சீரமைப்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ நாங்கள் கூட கட்சி சீரமைச்சிருக்கோம், பிஜேபியும் சீரமைச்சிட்ருக்கு. நாங்கள் சீரமைப்பில் மிக முனைவு காட்டுறோம், எல்லா விஷயத்துலையும் கொண்டு வர்றோம், எதுலேயுமே நாங்கள் எதுவும் செய்யாமல் இல்லை. ஆனால் இப்போ நீங்கள் திரு விஜய் அவர்கள் மீது சில குற்றச்சாட்டுகள் எல்லாம் சகோதரர் சுசில் ராஜ்குமார் அவர்கள் வைத்தார், வழக்கறிஞர். அவர் நன்றாக படித்தவர், எல்லாமே தெரியும், நல்லா பேசினார். அதில் அவர் சொன்னதில் ஒரு சில விஷயங்கள், அதாவது இன்றைக்கு திரு மாண்புமிகு விஜய் அவர்கள், முதலமைச்சர் விஜய் அவர்கள் பார்க்கின்ற வேலை கண்காணி வேலை, விஜய்க்கு அலை இல்லை, எதிர்காலத்தில் எதுவும் இல்லை. இன்றைக்கு முக்கியமாக சொல்லணுன்னா, இளம் திமுக உறுப்பினர்கள் உதயநிதிக்காரர்கள் தான் இருக்காங்களே தவிர அங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறார். இளைஞர்கள் வாக்கில் தான் வந்திருக்காரே தவிர இளைஞர்கள் பட்டாலும் திமுகவுக்கு இல்லை. அதுதான் நம்ம ரிசர்ச்சில் நம்ம சொல்கிறோம். அடுத்தது ஒரே ஒரு ஐயா நித்யானந்தம் அவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னார். காங்கிரஸில் எப்படி வாரிசு இருந்து கட்சியை கெடுக்கிறதோ அதே போல் இங்கேயும் திரு உதயநிதி அவர்கள் வாரிசு அடிப்படையில் வருகிறார் அப்படின்னு சொன்னார்.
அதற்கு நான் வந்து மாறுபடுறேன். என்னுடைய கருத்து என்னவென்றால், காங்கிரஸ் என்பது இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சிக்கு தலைவராக இன்றைக்கு திரு மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இருக்கிறார். ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் யார் தலைவராக இருக்கின்றார்? அது குடும்பத்தில் தான் இருக்கிறதே தவிர, நாங்கள் இப்போது ராகுல் காந்தியோ அல்லது பிரியங்கா காந்தியோ இன்றைக்கு தலைவராக இல்லை. ஆகவே அந்த கருத்தை நான் முற்றிலும் சுஷில் என்ன இது சம்பந்தமா சொல்லுங்க. 1965 ஏகாதிபத்திய இந்திய எதிர்த்து போராடிய மாணவர்கள் எழுச்சியின் விளைவாக உருவான ஒரு ஆட்சி மாற்றத்தையும், வெறும் கவர்ச்சிவாதத்தை நம்பி எந்த கொள்கை எந்த அரசியல் இல்லாமல் இப்போ 2024 நிகழ்ந்த மாற்றத்தையும் ஒப்பிட முடியாது. இது வெறும் கவர்ச்சிவாதத்தால் ஏற்பட்ட மாற்றம். ஒரு ஊழலும் கிடையாது. ஊழல் பண்ண விஜய் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. கனகராஜ் சார், அதாவது இப்போ கை கொடுக்குமா ஸ்டாலின் வியூகம் அப்படின்னா கையே இல்லை. கையில்லாமல் கை கொடுக்குமா ஸ்டாலின் வியூகம் என்பது மக்கள் வந்து கையில்லாத ஸ்டாலின் வியூகம் எடுபடுமான்னு பார்த்தீங்கன்னா எடுபடாது. அடுத்தது இப்போ நீங்கள் விஜய் அவர்களை பற்றி அல்வாக்கின்றதை பற்றி நண்பர் சுஷில்குமார் சொன்னார். நிர்மலா சீதாராமன் அவர்கள் இன்றைக்கு தொடர்ந்து அல்வா கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இன்னவர்களும் தமிழ்நாட்டுக்கு எதுவும் தரல. என்னை பொறுத்தவரையிலும், நாங்கள் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலும் எங்களுடைய தலைவர் இன்றைக்கு அந்த எஸ்எஸ்ஏன்னு சொல்லி ஒரு டிஸ்ட்ரிக்ட் கமிட்டியில் ஒரு கொண்டு வந்து பெரிய மாற்றத்தை உருவாக்கி அப்சர்வர்ஸ் எல்லாம் போட்டு இன்றைக்கி நாங்கள் கிராம கமிட்டி, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கிராமந்தோறும் இன்றைக்கு வார்டு தோறும் எல்லா இதையும் கமிட்டி போட்டு முடிச்சிருக்கோம். ஆகவே நாங்களும் போட்டியில் இருக்கிறோம், தாவேக்காவும் போட்டியில் இருக்குது. இன்றைக்கு ஸ்டாலின் அவர்களுடைய வியூகம் வந்து தாவேக்கா காங்கிரஸ் வெற்றியின் வியூகமாகத்தான் நான் பார்க்கின்றேன். நன்றி சார்.